வணக்கம். நான் அசோக் ஜைனர்லேருந்து தமிழ்நாடு சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டு இருக்குது. இந்த வீடியோ ப்ராபப்ளி அந்த சாய்ஸ் ஃபில்லிங் இதுவரைக்கும் பண்ணல அப்டின்னாலும், இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். நான் அதில ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அது பார்க்கணும். இல்ல எப்படி ஆக்சுவலா கரெக்ட்டா பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ. ஸோ இதில நம்ம என்ன பார்ப்போம்னா, ஆக்சுவலா ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்தே பார்த்துருவோம். ஆக்சுவலா சாய்ஸ் ஃபில்லிங்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு. ஸோ நீங்க கவர்ன்மென்ட் கோட்டா மட்டும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். 10 டிஜிட் அப்ளிகேஷன் நம்பர் 25 யூஜில ஸ்டார்ட் ஆகும். நீங்க மேனேஜ்மென்ட் கோட்டாவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு 2 அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். 25 யூ அ அ கவர்ன்மென்ட்டும் மேனேஜ்மென்ட்டும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, 25 யூஜில ஸ்டார்ட் ஆகும். அ இதுல எந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு வேணாலும் நீங்க உள்ள போய்க்கலாம். ஒரே பாஸ்வேர்ட் தான் 2 அப்ளிகேஷன் நம்பருக்கும். எப்போ உள்ள போனீங்கனாலும் 2லயும் ஒரே டேட்டா தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்க வந்து கவர்ன்மென்ட்க்கு ஒண்ணு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கு. மேனேஜ்மென்ட்க்கு ஒண்ணு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இன்னொரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கு. 2மே ஒரே பாஸ்வேர்ட் வழியா உள்ள ஒரே டேட்டா தான் உங்களுக்கு காமிக்கும். ஒரே செட் ஆஃப் சாய்ஸஸ் தான் கவர்ன்மென்ட்க்கும், மேனேஜ்மென்ட்க்கும் சேர்த்து நீங்க ஃபில் பண்ணணும். ஆப்வியஸா அப்படித்தான் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறோம். பட் அப்படி பண்ணல அப்படின்னா, நீங்க லாகின் பண்றப்போ 2 சாய்ஸஸையும் சேர்த்து ஆர்டர் ஆஃப் பிரெஃபரன்ஸ்ல நீங்க போட வேண்டியிருக்கும். நீங்க மேனேஜ்மென்ட் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, எனிவேஸ் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் தான். ஸோ எங்க போகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். யுஜி கோர்சஸ் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் போடலாம். இல்ல வியூ ஆல் போய் நோட்டிஃபிகேஷன்ஸ் போடலாம். நம்ம இது பெட்டர் ஆப்ஷன்ங்கிறதுனால யுஜி கோர்சஸ் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் போவோம். இப்ப இதுல நீங்க கீழ கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங்னு இருக்கு இல்லையா? அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இந்த போர்ட்டல்ல உங்களுக்கு கிளிக் ஹியர் டூ லாகின் இருக்கும். இது கவர்ன்மென்ட், மேனேஜ்மென்ட் 2மே அப்ளை பண்ணியிருந்தாலும் ஒரே லாகின் வழியா ஒரே செட் ஆஃப் சாய்ஸஸ் ஒரு தடவ தான் ஃபில் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு எந்த இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு லாகின் ஐடி, இமெயில் ஐடி, அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் இதுல ஏதாவது ஒண்ணு குடுத்து உள்ள லாகின் பண்ணலாம். நம்மளோட லாகின் அப்ளிகேஷன் நம்பர் குடுத்து பண்ணுவோம். இது வந்து ஒரு 10 டிஜிட் நம்பர் உங்களுக்கு வந்திருக்கும். உங்களோட ரேங்க் லிஸ்ட்ல இருக்கும். இல்லன்னா உங்களோட அப்ளிகேஷன் நீங்க ஏற்கனவே போடும்போது நோட் பண்ணி வச்சிருக்கிற நம்பரா இருக்கும். ஸோ இதுல போயிட்டு சைன் இன் பண்ணலாம். எப்ப வேணாலும் நீங்க ரீசெட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்ட. சைன் இன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா உள்ள போயிடும். ஆக்சுவலா சொல்லியிருக்கிற மாதிரி நீங்க வந்து உங்களோட லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் எதையும் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க. ஓடிபி கூட ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட சாய்ஸஸ டெலீட் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுக்கு சான்ஸஸ் மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல உள்ள போனதுக்கப்புறம், நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கிறது, இந்த பர்ட்டிகுலர் கேண்டிடேட் அப்ளை பண்ணியிருக்கிறதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல எல்லா டீட்டெயில்ஸும் வரும். எந்த கம்யூனிட்டிய சேர்ந்தவங்க, அவங்களோட ரேங்க் எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். இப்ப இந்த கேண்டிடேட் உள்ள அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு நம்ம கவர்ன்மென்ட் கோட்டா, மேனேஜ்மென்ட் கோட்டா 2மே அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ 3 ஆப்ஷன்ஸ் காமிக்குது. கவர்ன்மென்ட் கோட்டா மட்டும் நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த 2 ஆப்ஷனும் காமிக்கும். இப்ப செக் பண்ணி காமிக்கிறோம் இல்லையா? அந்த 2 ஆப்ஷன் மட்டும் காமிக்கும். இது நீங்க மேனேஜ்மென்ட் கோட்டாவும் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த 3 ஆப்ஷனும் காமிக்கும். நான் மேனேஜ்மென்ட் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, அப்போ இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் காமிக்கும். ஸோ இதுல நீங்க எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ங்கிறது என்ன? என்ன செட் ஆஃப் சீட்ஸ் நான் பிரிஃபர் பண்றேன் அப்படிங்கிறது. இது உங்க ரேங்க பொறுத்து நீங்க டிசைட் பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட் கவர்ன்மென்ட் கோட்டா மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். கவர்ன்மென்ட் காலேஜஸ் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா எப்படியும் கிடைச்சிரும். 100% அஷ்யூரன்ஸ் நினைக்கிறவங்க இந்த கவர்ன்மென்ட் கோட்டா காலேஜஸ் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுங்க. எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண வேண்டியதில்ல. இதுல இஎஸ்ஐயும் இன்க்ளூடடா இருக்கும். இஎஸ்ஐ கேகே நகர் சென்னையும். இதுல ப்ராசஸிங் ஃபீ மட்டும் ரூ. 500 இன்க்ளூட் பண்ணணும். இது கவுன்சிலிங்கான சார்ஜ். செக்யூரிட்டி டெபாசிட் எதுவும் பே பண்ண வேண்டியதில்ல. இது கவர்ன்மென்ட் கோட்டா, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் 2யுமே இன்க்ளூட் பண்றேன் அப்படின்னா, கவர்ன்மென்ட் கோட்டாக்கு கீழ இருக்கக்கூடிய கவர்ன்மென்ட் காலேஜஸ், கவர்ன்மென்ட் கோட்டாக்கு கீழ இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் 4.5 to 5.4 லாக்ஸ் ஃபீஸ் இருக்கு இல்லையா? அந்த காலேஜஸ் 2யுமே இன்க்ளூட் பண்றேன்னா, ₹500 ப்ராசஸிங் ஃபீயோட செக்யூரிட்டி டெபாசிட் 30,000ம் நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். டோட்டல் எவ்வளோ பே பண்ணணும்? ₹30,500 பே பண்ணணும். இது போக நம்ம மேனேஜ்மென்ட் கோட்டா இப்ப அப்ளை பண்றோம் அப்படின்னா, மேனேஜ்மென்ட் கோட்டாவும் செலக்ட் பண்ணிக்கணும். மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு ஒரு 1 லாக் எக்ஸ்ட்ரா அண்ட் ப்ராசஸிங் ஃபீ 1000 எக்ஸ்ட்ரா. ஸோ பேசிக்கா நம்ம ஏற்கனவே ₹500 ப்ராசஸிங் ஃபீ அண்ட் ₹30,000 ஃபார் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் கவர்ன்மென்ட் கோட்டால பார்த்தோம். ப்ராசஸிங் ஃபார் மேனேஜ்மென்ட் கோட்டா வந்து 1 லாக் செக்யூரிட்டி டெபாசிட்டும் ₹1000 ப்ராசஸிங் ஃபீ. இந்த பர்ட்டிகுலர் அமௌண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் 1 லாக்கோ இல்ல 30,000ஓ நான் ஏற்கனவே எல்லாத்துக்கும் சேர்த்து 1,30,000ஓ இப்படி நான் பே பண்றேன் அப்படின்னா, அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா திரும்பி வந்துடும். ஓகேங்களா? ஸோ யாரு செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண வேண்டாம் கிளியரா? யாரு கவர்ன்மென்ட் கோட்டா மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ, அவங்க மட்டும் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண வேண்டாம். அதுக்கு மேல பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ நான் செலக்ட் பண்ண போறேன்னாலே செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும். அதுக்கப்புறம் இங்க கிளிக் ஹியர் டூ பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீன்னு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு
கவுன்சிலிங்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஷர் 6th ஆகஸ்ட் வச்சிருக்காங்க. 11 PM 11 PM நைட் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி 6th ஆகஸ்ட் 11 PM நைட் வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்கும் அவைலபிளா இருக்கும். நீங்க சாய்ஸஸ இம்மீடியட்டா ஃபில் பண்ணி லாக் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு வெயிட் பண்ணி சாய்ஸஸ லாக் பண்ணுங்க. நீங்க லாக் பண்ணதுக்கப்புறம் அவங்க சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் குடுக்க மாட்டாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூல இன்னொரு அடிஷனல் சீட் ஏதோ ஒண்ணு ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறமா போய் மறுபடியும் ஒரு ப்ராசஸ ஃபாலோ பண்ணி அவங்க கண்டிப்பா ஆப்ஷன் குடுப்பாங்க. பட் அதெல்லாம் பண்றதுக்கு பதிலா சாய்ஸஸ லாஸ்ட் டே மேபி 6th அன்னைக்கு 4 PM 5 PM அந்த மாதிரி லாக் பண்றதுக்கு டைம் லைன் வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்து 8th வர்ற மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதுல சேஞ்சஸ் இருக்கலாம். ஏன்னா ஆல் இண்டியாவோட சாய்ஸ் ஃபில்லிங் இப்போ டிலே பண்ணியிருக்காங்க இல்லையா? அதனால சேஞ்சஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நவ் இது 3 டிசைட் பண்ணிட்டேன். இந்த 3மே பண்ற மாதிரி நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்றேன்? கிளிக் ஹியர் டூ பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படிங்கிற ஆப்ஷன் எடுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்னெல்லாம் வருது? பேமெண்ட் கேட்வேன்னு வருது. இது பேமெண்ட் கேட்வே. பேமெண்ட் கேட்வேங்கிறது நம்ம ஒரு கேட்வே வழியா போய் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யுபிஐ வழியா பே பண்ண முடியுங்கிறதுக்கான ஒரு சேனல். அவ்வளோதான். இது பேங்க் கிடையாது. நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால பே பண்ண போறேன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுக்கணும். நான் ஆக்சிஸ் பேங்க் ஆஃப் இந்தியால பே பண்ண போறேன் அப்படின்னா, ஆக்சிஸ் பேங்கே இல்ல அப்படிங்கிற மாதிரி கன்ஃப்யூஷன்ஸே எடுத்துக்காதீங்க. இதுல எந்த பேமெண்ட் கேட்வே வழியா போனாலும், உள்ள உங்களுக்கு நெட் பேங்கிங்கோ, கிரெடிட் கார்டோ, டெபிட் கார்டோ, நெட் பேங்கிங் எல்லா பேங்க்ஸோடதும் காமிக்கும். அது வழியா நீங்க பே பண்ணிக்கலாம். ஒருவேளை எஸ்பிஐ தான் வச்சிருக்கீங்கன்னா, எஸ்பிஐ பேமெண்ட் கேட்வே எடுத்தே போங்க. நீங்க ஐசிஐசிஐ வச்சிருந்தா கூட எஸ்பிஐ பேமெண்ட் கேட்வே எடுத்து உள்ள போனீங்க அப்படின்னா, ஐசிஐசிஐ நெட் பேங்கிங் வழியா பே பண்ணிக்கலாம். 1 லாக்குக்கு கம்மியா இருந்தா, பேசிக்கா நீங்க மேனேஜ்மென்ட் கோட்டா எடுக்கல அப்படின்னா, யுபிஐ வழியா கூட பே பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதுல ஒரு பர்ட்டிகுலர் பேங்க் எடுத்து நம்ம உள்ள போவோம். மேபி HDFC பேங்க் எடுத்து பேமெண்ட்டுக்கு உள்ள போவோம். பே போனீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே என்ன பேமெண்ட் சொல்லியிருந்தோம்? 1,31,500 சொல்லியிருந்தோம் இல்லையா? பேமெண்ட் இஸ் ப்ராசஸ்ன்னு வருது. இதுல ரேசர் பே வழியா இவங்க பேமெண்ட்ட ப்ராசஸ் பண்றாங்க. உங்களோட மொபைல் நம்பர் குடுத்தீங்க அப்படின்னா, மொபைல் நம்பருக்கு அண்ட் இமெயில் ஐடி குடுத்தீங்கன்னா கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்தது பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் வரும். இப்ப என்னெல்லாம் வருது? HDFC பேங்க் நெட் பேங்கிங் எல்லா பேங்கோட நெட் பேங்கிங்கும் இதுல இருக்குது. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மோர் பேங்க்ஸ் குடுத்தீங்கன்னா, எல்லா பேங்கோட நெட் பேங்கிங்கும் இருக்கும். நான் வந்து ஆக்சிஸ் பேங்க் சொன்னேன் இல்லையா? ஸோ ஆக்சிஸ் பேங்கோட நெட் பேங்கிங்கும் உங்களுக்கு இதுல இருக்கும். ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் அதுல உங்களுக்கு டிஃபரெண்ட் நெட் பேங்கிங்ஸ் இருக்கும். இப்ப நீங்க நெட் பேங்கிங் குடுத்தீங்கன்னா, HDFC, எல்லா பேங்க்குக்கும் இருக்கும். அதே மாதிரி கார்ட்ஸ் குடுத்தீங்கன்னா, கார்டு வழியாவும் நீங்க பே பண்ண முடியும். அ அ HDFC பேங்க் டெபிட் கார்ட்ஸ் அப்படின்னா, டெபிட் கார்டு வழியா பே பண்ண முடியும். நெட் பேங்கிங் வழியா பே பண்ண முடியும். யுபிஐ வழியா இது பே பண்ண முடியாது. ஏன்னா 1,31,000 இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இப்போ மேபி நெட் பேங்கிங் வழியா பே பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஸோ இங்க உங்களுக்கு எல்லா பேமெண்ட் கேட்வேஸும் இருக்கும். ஸோ இதுல பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க் தான் போகணுங்கிறது அவசியம் இல்ல. பட் யூசுவலா அப்படி பண்ணுவீங்க. இன்கேஸ் உங்களோட பேங்க் இங்க லிஸ்டட் இல்ல அப்படின்னா, எந்த பேமெண்ட் கேட்வே வழியாவும் போகலாம். உள்ள மோஸ்ட் ஆஃப் த பேமெண்ட் கேட்வேஸ்ல நீங்க எது உள்ள போனீங்கனாலும், எல்லா பேங்கோட நெட் பேங்கிங்கும் இருக்கும். ஓகேங்களா? எல்லா பேங்க்ஸோட நெட் பேங்கிங்கும் இருக்கும். அது போக கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இருக்கும். அதுல சார்ஜஸ் கொஞ்சம் அடிஷனலா இருக்கும் பார்த்துக்கோங்க. அண்ட் யுபிஐயும் அவைலபிளா இருக்கும். நம்ம இப்போ 1,30,000 பே பண்ண போறோங்கிறதுனால யுபிஐ வழியா பே பண்ண முடியாது. பட் நீங்க இப்போ கவர்ன்மெண்ட் மட்டும் தான் பே பண்ண போறீங்க அப்படின்னா, கவர்ன்மெண்ட்டுக்கு கீழ இருக்கக்கூடிய பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் மட்டும் தான் பே பண்ண போறீங்க. செல்ஃப் ஃபினான்சிங் மட்டும் தான் பே பண்ண போறீங்கன்னா, தென் யுபிஐ வழியா பண்ண முடியும். இல்ல வெறும் கவர்ன்மெண்ட்னாலும் யுபிஐ வழியா பே பண்ண முடியும். நம்ம ஸ்டேட் பேங்க் உள்ள போவோம். ஸோ ஸ்டேட் பேங்க்குக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய பேமெண்ட் கேட்வேல நம்ம ஐசிஐசிஐ பேங்க் வழியா பே பண்ண போறோம். புரியுதுங்களா? பேமெண்ட் கேட்வேங்கிறது ஒரு இன்டர்மீடியரி மட்டும் தான். ஸோ நம்ம இப்ப பேமெண்ட் கேட்வே வழியா போய் எந்த பேங்க் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஐசிஐசிஐ பேங்க் நம்ம இப்ப செலக்ட் பண்றோம். பேமெண்ட் சக்சஸ் ஆனதும் இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்க்ரீன் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்ங்கிறது வரும். எப்ப வேணாலும் இந்த கியூஆர் கோடையும் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா, பிரிண்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப்பா சேவ் பண்ணிக்கோங்க. யூசுவலா ஆ இதுல வந்து பிடிஎஃப் சேவ் அஸ் பிடிஎஃப் குடுத்தீங்க அப்படின்னா, பிரிண்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு கடைசி வரைக்கும் ரெஃபரன்ஸ் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி சேவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, கடைசி வரைக்கும் இது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டா இருக்கும். இத நீங்க எப்பவுமே யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக? உங்களோட ரீஃபண்ட்ஸ் வரணுங்கிறதுக்காக. நம்ம இப்போ பேமெண்ட் முடிச்சாச்சு. சக்சஸ்ங்கிற ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு. ஸோ பேசிக்கா செக்யூரிட்டி டெபாசிட்டும் ஃபீயும் நம்ம பே பண்ணிட்டோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயும் இல்ல கவுன்சிலிங் ஃபீயும் பே பண்ணிட்டோம். நமக்கு இப்ப மேல இருந்த பேமெண்ட்ட விட்டுட்டு இப்ப என்ன வருதுன்னா, கிளிக் ஹியர் டூ ஆட் ஆர் எடிட் சாய்ஸஸ். விருப்ப இடங்களை தேர்வு செய்ய அப்படிங்கிறது வருது. கிளிக் பண்ணி உள்ள போனோம்னா, உங்களுக்கு ஆட் ஆர் எடிட் சாய்ஸஸ் ஆப்ஷன் வரும். இத நீங்க கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எத்தன கோர்சஸ் வேணாலும் நீங்க என்டர் பண்ணலாம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? எத்தன காலேஜ் வேணாலும் என்டர் பண்ணலாம். உங்களுக்கு மெட்ராஸ் கிடைக்காதுன்னா கூட அத ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸா என்டர் பண்ணலாம். ஒண்ணும் தப்பில்ல. ஒருவேள கிடைக்கும்.
10% தான் சான்ஸ் இருக்குங்கிற கோர்சஸ் கூட நீங்க கரெக்ட்டான பிரெஃபரன்ஸ் ஆர்டர்ல மேலே என்டர் பண்ணணும். கடைசி என்டர் பண்ணாதீங்க. ஏன்னா கம்மியான சான்ஸ் அப்படிங்கிறதுனால, உங்க பிரெஃபரன்ஸ் ஆர்டர் எனக்கு எல்லா சீட்டும் கிடைக்கிற பட்சத்துல மெட்ராஸ் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்னா, மெட்ராஸ்ல ஃபர்ஸ்ட்டா என்டர் பண்ணணும். ஸ்டான்லி செகண்ட் சாய்ஸ்னா, செகண்ட் சாய்ஸ் என்டர் பண்ணணும். அதுக்கு 0% சான்ஸோ இல்ல 1% சான்ஸ் இருந்தாலும் அப்படி என்டர் பண்றதுல தப்பு இல்ல. ஒவ்வொரு சாய்ஸா பார்த்துட்டு கடைசில எது பெட்டரோ அது உங்களுக்கு அலாட் ஆகும். எத்தன கோர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது கண்டிப்பா கிடைக்கும்னு தெரியுது. இருந்தாலும் ஒருவேளை சேஃப்டிக்காக நான் இன்னொரு 5 கோர்ஸ் 5 இன்ஸ்டிடியூட் பின்னாடி ஆட் பண்றேன்னா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து லெட் அஸ் சே திருநெல்வேலி தான் கிடைக்குது. பட் நான் திருவாரூர், நாகப்பட்டினம்லாம் ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. திருநெல்வேலி கிடைச்சா ஃபைன். ஒருவேளை திருநெல்வேலி கிடைக்கலன்னா, மீதி இருக்கிற கோர்ஸஸும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ரேங்க் பேசிஸ்ல தான் அலாட் பண்ணுவாங்க. வேகன்சிஸ் வந்து கம்யூனிட்டி பேசிஸ்ல இன்கேஸ் வந்து உங்களோடது பிசி அப்படின்னா, உங்க ரேங்க் வரும்போது வரிசையில உங்களுக்கு அலாட்மென்ட் நடக்கும். உங்க ரேங்க் வரும்போது உங்களுக்கு ஓசி சீட்ஸும் செக் பண்ணுவாங்க, பிசி சீட்ஸும் செக் பண்ணுவாங்க. அவைலபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிறது. அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் இல்லன்னா, செகண்ட் பிரெஃபரன்ஸ்க்கு போவாங்க. அ வேகன்ட் சீட்ஸ் வந்து இல்ல உங்களோட காலேஜ்ல எதுவுமே இல்ல. நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணதுலன்னா, அவங்களே அலாட் பண்ண மாட்டாங்க. நீங்க தான் சொல்லணும். எனக்கு பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் அவங்க அலாட் பண்ணுவாங்கன்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கவர்ன்மெண்ட் மட்டும் போடலாம். மத்தபடி இல்லன்னா அவங்க தான் ஏதாவது ஒண்ணு அலாட் பண்ணுவாங்கன்னு நெனச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரி கிடையாது. உங்க லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரெஃபரன்ஸ் இல்ல அப்படின்னா, அலாட்டே பண்ண மாட்டாங்க. ஐ ஹவ் ரெட் அக்செப்ட் சொல்லிட்டு கிளிக் ஹியர் டூ ப்ரோசீட் போனீங்கன்னா, நீங்க அடுத்ததுக்கு ப்ரோசீட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கான எல்லா லிஸ்ட் ஆஃப் சாய்ஸஸ் இங்க என்ன இருக்கு? எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கவர்ன்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மென்ட் கோட்டா, எம்பிபிஎஸ், செல்ஃப் ஃபினான்சிங்கோ, பிரைவேட்டோ, பிடிஎஸ்ஓ எல்லா சாய்ஸஸும் காலேஜ் நேம்ஸ். எல்லா காலேஜ் நேமும் இருக்கு. ஸோ இதுல எல்லா காலேஜும் இருக்கு. எதெல்லாம் கவிபிஎஸ், பிடிஎஸ் எல்லா காலேஜும் இருக்கு. இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா காலேஜஸும் இருக்கு. இதுல நீங்க கிளியரா பார்க்குறீங்க. கோர்ஸ் மேனேஜ்மென்ட் கோட்டாவும் இருக்கு, கவர்ன்மென்ட் கோட்டாவும் இருக்கு. A1ங்கிறது இஎஸ்ஐசி கேகே நகர். ஸோ ஏன் இது அப்படி இருக்கு? ஏன் கவர்ன்மென்ட் கோட்டா, மேனேஜ்மென்ட் கோட்டா இருக்கு? ஏன்னா இந்த கேண்டிடேட் வந்து 2க்குமே அப்ளை பண்ணியிருக்காங்க. நம்ம இப்ப மேனேஜ்மென்ட் கோட்டா எம்பிபிஎஸ் இருக்குது. அதனோட லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ், கவர்ன்மென்ட் கோட்டா எம்பிபிஎஸ் இருக்குது. அதனோட லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ். நீங்க இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே காலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிஎஸ்ஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிஎஸ்ஜில இந்த கேண்டிடேட்டுக்கு கவர்ன்மென்ட் மேனேஜ்மென்ட் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ஒரு கவர்ன்மென்ட் கோட்டா சாய்ஸ் இருக்கு, ஒரு மேனேஜ்மென்ட் கோட்டா சாய்ஸ் இருக்கு. இதுல என்ன வருது? அதுக்கு அகைன்ஸ்டா எத்தனை சீட் இருக்குதுங்கிறது வருது. கவர்ன்மென்ட் கோட்டால எத்தனை சீட் இருக்குது? 48 சீட் இருக்குது. மேனேஜ்மென்ட் கோட்டால எத்தனை சீட் இருக்குது? 50 சீட் இருக்கு. பிஎஸ்ஜில டோட்டல் சீட்டோட நம்பர் எத்தனை? 100 சீட்ஸ். மீதி 2 சீட்ஸ் எங்க போச்சுது? மீதி 2 சீட்டும் 7.5% கவுன்சிலிங்ல. கவர்ன்மென்ட் 7.5%ல 5% குடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ 7.5% குடுத்திருக்காங்க இல்லையா? அதுல அந்த 2 சீட்டும் அவைலபிளா இருக்கும். ஸோ இதுல ஓசி கேட்டகரிக்கு 48, 50 இருக்குது. பிஎஸ்ஜில டோட்டல் சீட்ஸ்ல ஓசிக்கு எத்தனை சீட்ஸ் இருக்குது? அத தாண்டி பிசி, எம்பிசிக்கெல்லாம் சீட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த சீட்ஸும் அவைலபிளா இருக்கும். இப்ப இது போக பிஎஸ்ஜி ஒவ்வொரு காலேஜ்லயும் நம்ம எடுக்கலாம். நம்ம வந்து எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜ ஃபில்டர் பண்ணி எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கூட பார்த்துக்கலாம். இது யூசுவலா என்ன செய்வோம் அப்படின்னா, ஆல்ல தான் ஆரம்பிப்போம். நமக்கு ஏதாவது பர்ட்டிகுலர் பிரெஃபரன்ஸ் இருக்குதுன்னா மட்டும் அந்த பிரெஃபரன்ஸஸ்க்கு போவோம். நம்ம கேட்டகரி எது கவர்ன்மென்ட் கோட்டா தான் ஃபர்ஸ்ட் போட போறேன்னா, கவர்ன்மென்ட் கோட்டாவ ஃபில்டர் பண்ணிட்டு, இதுல ஒவ்வொரு காலேஜா நம்ம ஆட் பண்ணலாம். மொத்தம் எத்தனை சாய்ஸஸ் இருக்குது? கவர்ன்மென்ட் கோட்டால 85 சாய்ஸ் இருக்கு. மேனேஜ்மென்ட் கோட்டால 36 சாய்ஸ் இருக்கு. நம்ம கவர்ன்மென்ட் கோட்டாவ ஆட் பண்ணிட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ்னா, ஆட் டூ மை சாய்ஸ் லிஸ்ட் 1 வருது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஏற்கனவே எங்க இருக்கு சாய்ஸ் லிஸ்ட்ல? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அடுத்தது என்னது? ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஆட் பண்ண போறேன். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நான் கன்டினியூஸா இத மாதிரி காலேஜஸ் ஆட் பண்ண முடியும். டுவர்ட்ஸ் தி எண்ட் நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத யூஸ் பண்ணி தான் கடைசில நான் மூவ் பண்ண போறேன். கோர்ஸஸ் நான் இப்பவே எம்பிபிஎஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்ல கவர்ன்மென்ட் கோட்டா எம்பிபிஎஸ்ன்னு செலக்ட் பண்ணியிருக்கிறேன். கவர்ன்மென்ட் காலேஜஸ். ஸோ அந்த காலேஜஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ற மாதிரி. ஆட் பண்றேன், கன்ஃபர்ம் பண்றேன். அதே மாதிரி ஆட் பண்றேன், கன்ஃபர்ம் பண்றேன். என்னோட ஆர்டரே எப்படி இருக்கு? மெட்ராஸ், ஸ்டான்லி, கீழ்பாக், மதுரை அந்த மாதிரி என்னோட ஆர்டர் இருக்கு. அவங்க இந்த ஆர்டர்ல குடுத்துருக்காங்க. பட் எனக்கு வேற ஆர்டர் வேணும்னா, நான் திருப்பி போய் ரீமாடிஃபை பண்ணிக்க முடியும். நான் இப்ப நெக்ஸ்ட் போறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்ல என்ன இருக்கு? நான் ஆட் பண்ண சாய்ஸஸ் எல்லாமே இருக்குது. இந்த சாய்ஸஸ என்னால மூவ் பண்ணிக்க முடியும். நான் எப்படி மூவ் பண்ணிக்க முடியும்? டிராக் அண்ட் டிராப். Zynardல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன் இதுல அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கவர்ன்மென்ட், மெட்ராஸ், ஸ்டான்லி, அப்புறம் மதுரை, அப்புறம் கீழ்பாக் அப்படின்னா டிராக் பண்ணிக்க முடியும். இதுல ஒரு பர்ட்டிகுலர் இதுல மூவ் அப், மூவ் டூ அப்படிங்கிறதும் இருக்கு. மூவ் டூங்கிறது என்டர் இந்த பர்ட்டிகுலர் 2 சாய்ஸஸ்க்கு இடையில மூவ் பண்ணிக்க முடியும். நான் இப்ப வந்து என்ன பண்றேன்? கீழ்பாக்க 2வது பொசிஷனுக்கு மூவ் பண்றேன். மத்ததெல்லாம் டைரக்ட்டா கீழ வந்துரும். ஸ்டான்லி 3க்கு வந்துரும். மதுரை 4த்துக்கு வந்துரும். இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். ஒன்லி திங் நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம போறப்போ, அந்த சாய்ஸஸ் என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். நான் இப்ப ஏற்கனவே ஆட் பண்ண சாய்ஸஸ் 4. மொத்த அவைலபிள் சாய்ஸஸ் 121. இதுல எம்பிபிஎஸ், கவர்ன்மென்ட் காலேஜஸ் நம்ம தனியா எடுக்கிறோம்.
மேனேஜ்மெண்ட் காலேஜஸ் தனியா இருக்கணும். நான் இப்ப கவர்ன்மெண்ட் கோட்டா மறுபடியும் போறேன். கவர்ன்மெண்ட் காலேஜஸ் எடுத்திருக்கேன். இவ்ளோ காலேஜஸ் இருக்குது. எனக்கு இதுல இவ்ளோ காலேஜஸ் தான் வேணும்னு வச்சுக்கோங்களேன். மேனேஜ்மெண்ட் கோட்டால பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸோட லிஸ்ட் இதுல அவைலபிளா இருக்கு. அதேபோல மேனேஜ்மெண்ட் கோட்டால செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் இருக்கு. பிரைவேட்ங்கிறது பிரைவேட் யுனிவர்சிட்டிய சொல்றாங்க. செல்ஃப் ஃபினான்சிங்கிறது செல்ஃப் ஃபினான்சிங்க சொல்றாங்க. செல்ஃப் ஃபினான்சிங்ல ஃபர்ஸ்ட் நான் பிஎஸ்ஜி ஆட் பண்ண போறேன். அடுத்தது தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஆட் பண்ண போறேன். அடுத்தது தாகூர் ஆட் பண்ண போறேன். அடுத்தது எனக்கு வேலம்மாள் ஆட் பண்ண போறேன். இது எல்லாமே என்னென்ன காலேஜஸ் என்னோட லிஸ்ட்ல ஆட் பண்றேங்கிறத பார்த்துட்டு, கேஎம்சிஹெச் அண்ட் பனிமலர் இவ்ளோ தான் நான் இன்ட்ரஸ்டட். பனிமலர் ஆட் பண்ண போறேன். ஆனா, இது கவர்ன்மெண்ட் காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபினான்சிங். மேனேஜ்மெண்ட் கோட்டா பிரைவேட் யுனிவர்சிட்டியே நான் இன்ட்ரஸ்டட் இல்ல. என்ன நடந்தாலும் எடுக்க மாட்டேன் அப்படின்னா, அத விட்டுறலாம். எடுக்கணும்னா அதையும் ஆட் பண்ணணும். இது போக தஞ்சாவூர் எனக்கு ஓகே. செங்கல்பட்டு ஓகே. இந்த மாரி ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டையும் நீங்க ஆட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆட் பண்ணி முடிஞ்ச உடனே சேவ் ஆயிடும் ஆக்சுவலா. ஸோ நீங்க நெக்ஸ்ட் குடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா கடைசியா இருக்கக்கூடிய டேட்டா சேவ் ஆயிடும். உங்களுக்கு எல்லா சாய்ஸஸையும் காமிக்கும். இத நீங்க அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன சொன்னோம்? மதுரை தான் எனக்கு ஸ்டான்லி வந்து மதுரையோட பெட்டர். பட் கீழ்ப்பாக்க வந்து நான் கீழ மூவ் பண்ணணும்னு நெனைக்கிறேன் இப்போ. கீழ்ப்பாக்க 4வது இடத்துக்கு மூவ் பண்ணணும்னு நெனைக்கிறேன்னா, கீழ்ப்பாக் டூ 4 போட்டீங்கன்னா, மெட்ராஸ், ஸ்டான்லி, மதுரை அதுக்கப்புறம் கீழ்ப்பாக்கம் வரும். ஸோ மீதி இருக்கிற 3ஐயும் எடுத்துட்டு 4வதா கீழ்ப்பாக்கம் வந்துடும். இப்போ நான் என்ன பண்றேன்? இதுல கேஎம்சிஹெச்லாம் மேல போட்டேன். பட் தஞ்சாவூர்லாம் கீழ போட்டுட்டேன். ஸோ எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இதுல நான் பிஎஸ்ஜிய மூவ் டவுன் ஆப்ஷன் வழியா வச்சு பிஎஸ்ஜிய கடைசி கொண்டு வரலாம். இல்ல பிஎஸ்ஜிய கிளியர்லி மூவ் டூ அப்படின்னு போட்டுட்டு 9வது ஆப்ஷனா பிஎஸ்ஜிய கொண்டு வந்துட்டோம்னா, பிஎஸ்ஜி டைரக்ட்டா இங்க கீழ வந்துடும். இதுக்கப்புறம் பிஎஸ்ஜிய 12த் ஆப்ஷனுக்கு மூவ் பண்றதோ எதுனாலும் பார்த்துக்கலாம். நம்மளோட எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத மூவ் பண்றதுக்கு பார்த்துக்கலாம். இந்த கன்ஃப்யூஷனே வேண்டாம் அப்படின்னா, எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்க ஸைனர்ட்ல ஆட் பண்ணிட்டு, ஸைனர்ட்லேருந்து நீங்க இந்த இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் ஒன் பை ஒன் ஆட் பண்றதே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ பேசிக்கா ஸைனர்ட்ல நீங்க சாய்ஸ் லிஸ்ட் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இங்க போய் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டா ஆட் பண்ண முடியும். எந்த லொகேஷன், கவர்ன்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா இத பொறுத்து ஆட் பண்ண முடியும். நம்ம இப்ப இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நெக்ஸ்ட் அடிச்சு போவோம். நெக்ஸ்ட் அடிச்சோம்னா நமக்கு இந்த இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அடுத்தது நெக்ஸ்ட். இது கரெக்ட்டான ஆர்டர் இல்ல. உங்களோட ஆர்டர நீங்க டிஃபைன் பண்ணிக்கோங்க. பிரிவ்யூ பிரெஃபரன்ஸஸ் அண்ட் டவுன்லோட் மை சாய்ஸ் ஆப்ஷன் இருக்கு. டவுன்லோட் மை சாய்ஸ்ங்கிறது என்ன ஆப்ஷன்? நான் குடுத்திருக்கிற சாய்ஸஸ் எல்லாத்தையும் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எட் எனி பாயிண்ட் இன் டைம் இந்த சாய்ஸஸ நம்மளால பார்க்க முடியும். அண்ட் நவ் வி கோ டூ நெக்ஸ்ட். ஐ அம் அவேர் தட் ஐ கேன் ஏபிள் டு ஆட் மல்டிபிள் காலேஜஸ். ஐ எம் வில்லிங் டு ஸ்டடி அட் ஒன். நான் நிறைய காலேஜஸ் குடுக்குறேன். எனக்கு ஒரே ஒரு காலேஜ் தான் கிடைக்குங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கிளியரா, கவர்ன்மெண்ட் காலேஜஸ் அவைலபிள்ல எத்தனை சாய்ஸ் நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்க? மேனேஜ்மெண்ட் கோட்டா அவைலபிள்ல எத்தனை சாய்ஸஸ் இருந்துச்சு? எவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்கீங்க? என்ஆர்ஐல நமக்கு எலிஜிபிலிட்டியே கிடையாது. நமக்கு 0 சாய்ஸஸ் தான் அவைலபிளா இருந்துச்சு. அத நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். கவர்ன்மெண்ட் கோட்டா வந்து கவர்ன்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ், பிடிஎஸ் எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எலிஜிபிளா இருக்கிறதுனால இங்க எல்லாமே 0வா இருக்கு. ஓடிபி ஒண்ணு செக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரொம்ப கிளியரா இருக்கணும். இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கோம்? லாக் சாய்ஸஸ் ஸ்டேஜ்ல இருக்கோம். இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். ஏன்னா ஓடிபி முக்கியம். ஓடிபி இஸ் ரிக்வயர்ட். இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து, அந்த ஓடிபிய நீங்க என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, தென் என்ன இருக்காது? ரீசென்ட் ஓடிபி லிங்க் இருக்காது. ஸோ இந்த ஓடிபி வந்து நீங்க இப்போ என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரீசென்ட் ஓடிபி லிங்க் வந்து கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பட் இன் கேஸ் உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா, ரீசென்ட் ஓடிபி கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஓடிபி வரலனா. ஆனா ஒன்ஸ் நம்ம பண்ணினதுக்கு அப்புறம், இந்த ஓடிபிய நான் என்டர் பண்ணிட்டு, ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை சாய்ஸ் ஃபில்லிங்ன்னு சொன்னதுக்கு அப்புறம், லாக் பண்ணியாச்சுன்னா மாத்த முடியாது. இனி திருப்பி 5 நாள் குடுப்பாங்க, 10 நாள் குடுப்பாங்க. அப்படி இருந்தா கூட மாத்த முடியாது. ஸோ பெட்டர் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த சினாரியோல கூட நான் என்ன பண்ண முடியும்னா, நான் லாக் ஆஃப் பண்ணிட்டு, லாகின் அப்படின்னு டைப் பண்ணி, திருப்பி நான் உள்ள வந்து, எங்க ஸ்டாப் பண்ணேனோ அந்த இடத்துல ஐ வில் பி ஏபிள் டூ ஸ்டார்ட். நான் என்ன பண்ணினேன், அத விட்டுட்டு கம்ப்ளீட்டா வெளில வந்துட்டேன். ஆட் ஆர் எடிட் மை சாய்ஸ் இருக்குது. நான் அக்ரி பண்ணிட்டேன். இதுக்குள்ள போய் கிளிக் ஹியர் டூ புரோசீட் பண்றேன். இப்போ எனக்கு ஏற்கனவே நான் எடுத்து வச்சிருந்த எல்லா சாய்ஸஸுமே அவைலபிளா இருக்கு. எங்க மை சாய்ஸ்ன்னு இங்க இருக்கு இல்லையா? அதுல அவைலபிளா இருக்கு. நான் என்ன பண்ணணும்? இதுல நெக்ஸ்ட் போனா மட்டும் போதும். இப்போ கூட நான் வந்து சப்மிட் பண்ணாத காரணத்தினால, எனக்கு பிரைவேட் இன்ஸ்டிடியூட்டான தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் வேணாம். தாகூர் வேணாம் அப்படின்னா, அத ரிமூவ் பண்ணிட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா சாய்ஸஸ் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் போயிட்டு
ப்ரிவ்யூ பண்ணிட்டு லாக் பண்ணிக்கலாம் சாய்ஸஸ. இந்த சாய்ஸஸ் பண்றப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இப்ப இதுல கவர்ன்மென்ட் கோட்டா குடுத்திருக்கோம், மேனேஜ்மென்ட் கோட்டா குடுத்திருக்கோம். ஒரே இன்ஸ்டிடியூட்ல கவர்ன்மென்ட் கோட்டாவும், மேனேஜ்மென்ட் கோட்டாவும் இருந்தா நம்ம யூசுவலா என்ன பண்ணுவோம்? வேலம்மாளுக்கு முன்னாடி வேலம்மாள் கவர்ன்மென்ட் கோட்டா அப்படின்னு போடுவோம் இல்லையா? ஸோ பேசிக்கா நம்மளோட சாய்ஸஸ் யூசுவலா எப்படி இருக்கும்னா, இங்க வேலம்மாள் இருக்குது. இதுக்கு மேல வேலம்மாள் கவர்ன்மென்ட் கோட்டா இருக்கணும். சான்ஸஸே கம்மினா கூட கவர்ன்மென்ட் கோட்டாவ ஆட் பண்ணி வச்சிருக்கோங்க. ஒவ்வொரு சாய்ஸும் மேனேஜ்மென்ட் கோட்டா ஆட் பண்றதுக்கு முன்னாடி, அதுக்கு மேல கவர்ன்மென்ட் கோட்டா அதே இன்ஸ்டிடியூட்டோட சாய்ஸ் இருக்கும். மாத்தி போட்றாதீங்க. உங்களுக்கு 2மே உங்க ரேங்க்ல அவைலபிளா இருக்குது. உங்களோட ரேங்க் 57,000. பிஎஸ்ஜி 2லயுமே அவைலபிளா இருந்துச்சு. ஆனா, நான் பிஎஸ்ஜி மேனேஜ்மென்ட் கோட்டாவ முதல்ல போட்டேன்னா, பிஎஸ்ஜி மேனேஜ்மென்ட் கோட்டா எனக்கு விழுந்துரும். கவர்ன்மென்ட் கோட்டா கிடைக்காது. ஸோ ப்ளீஸ் சாய்ஸஸ கிளியரா பார்த்துக்கோங்க. அது கவர்ன்மென்ட் கோட்டாவா, மேனேஜ்மென்ட் கோட்டாவான்னு பார்த்துட்டு, நெக்ஸ்ட் போயிட்டு சாய்ஸ் லிஸ்ட் தேவைப்பட்டுச்சுன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, என்னைக்கு வேணாலும் அது ரெஃபரன்ஸ் இருக்கும். நம்ம ஏதாவது தப்பு பண்றோமா, கரெக்ட்டா பண்றோமான்னு பார்க்கறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும். இதான் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் போயிட்டு டீட்டெயில்ஸ பார்த்துட்டு, ஓடிபிக்கு நம்ம வெயிட் பண்றோம். ஓப்பன் பண்ணிருங்க. முடிச்சுட்டு ரீசென்ட் ஓடிபி முடிச்சுட்டு, இங்க லாக் மை சாய்ஸஸ்ன்னு இருக்கு இல்லையா? இந்த லாக் மை சாய்ஸஸ் பட்டன நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, சாய்ஸஸ் லாக் ஆயிடும். இந்த லாக் மை சாய்ஸஸ் பட்டன கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சாய்ஸஸ் லாக் ஆயிடும். ஓடிபி குடுத்துட்டீங்கன்னா, ப்ளீஸ் என்ஷூர் தட் லாக் பண்றதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணிக்கோங்க. எல்லா சாய்ஸஸும் அவைலபிளான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரிவ்யூ சாய்ஸஸ்ல போய் பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்தோம். நீங்க 40 சாய்ஸ் போட்டீங்கன்னா, கிளியரா இத விட இது பெட்டர்ன்னு தெரிஞ்சுட்டு, தென் சாய்ஸஸ லாக் பண்ணுங்க. இப்போதைக்கு நம்ம லாக் பண்ணல. ஏன்னா இது ஒரு டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோங்கிறதுனால, உங்களுக்கு டோட்டல் சாய்ஸஸ் ஆடட் கிளியரா இருக்குது. இத பேஸ் பண்ணி இதையும் பார்த்துட்டு நீங்க எடிட் பண்ணிட்டு ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் தமிழ்நாடு சாய்ஸ் ஃபில்லிங். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும், இல்லனா டெலீட் பண்ணணும் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். அ ஆல் தி பெஸ்ட் டூ எவ்ரிஒன். உங்களுக்கு நல்ல சீட் கிடைக்கும்னு நம்புறோம். ஒரு சின்ன ஏமாற்றம் அ ஆல் இண்டியா ரேங்க்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ரேங்க்ஸ்ல இருந்தாலும், நெறைய பேர் ஆல் இண்டியாக்கு போவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதுல ஒரு சின்ன வேரியேஷன் இருக்க தான் செய்யும். 100% அத வந்து காம்பன்சேட் பண்ணாது டிஃபரன்ஸ. பட் ஸ்டில் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.